இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நமக்கு சரியான போதனையை கொடுத்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 32:8 நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவனுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக அழகாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை, என்ன செய்யறது அடுத்துன்னு தெரியல, அல்லது எந்த பாதையில போறதுன்னு தெரியல, அல்லது எப்படிப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டதை முடிவெடுக்கிறதுன்னு சொல்லி எல்லா பக்கங்களிலும் குழப்பம் நிறைந்த நாட்களை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஆனாலும் இன்னும் பிரச்சனைகள் தீர்க்க முடியாதவைகள் ஏராளம் இருக்கிறது. முடிவெட்ட முடியாத காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. குழப்பம்தான் எல்லாவற்றிலும். இந்த சூழ்நிலை வசனத்தை பார்க்கும் பொழுது அழகாக போதிப்பாராம். நமக்கு டீச் பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிற போதிக்கிறவர் எவ்வளவு பெரிய மேன்மை. இன்னைக்கு அநேகருக்கு அந்த காரியம் தெரியவில்லை. ஆண்டவர் நமக்கு டீச் பண்ணல, நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும் எது நல்லது எது கெட்டது? என் ஆண்டவர் அழகாக போதிப்பார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் போதும், அதை அறிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்ல, நடக்க வேண்டிய வழியை காட்டுவாராம். இந்த வழியில நடப்பா, இதுதான் சரியான பாதன்ட்டு நம்முடைய கண்கள் அதை பார்க்கும்படியாய் நமக்கு முன்பாக அதை காட்டுவார். எத்தனை பேர் பாதை தவறி போய் இந்த பாதையில போய் நான் மாட்டிக்கிட்டேன்னா, இந்த முடிவெடுத்து மாட்டிக்கிட்டேன்னா, முதலே தெரிஞ்சுன்னா அந்த வழியில நான் போயிருக்க மாட்டேன், இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டேன், பின்பு புலம்புகிறோம். அடுத்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. ஆண்டவர் நம்மளை கவனிச்சுட்டே இருக்காரு. ஒரு குட்டி பிள்ளை ரோட்ல நடந்து போச்சுன்னா பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, விழுப்போதுனா இந்த பக்கம் போகாத, பல்லருக்கு பாரு விழுந்துருவா, அந்த பக்கம் போகாத, வண்டி வருது, அப்படி டீச் பண்ணிட்டு கைட் பண்ணிட்டு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரா? அன்னைக்கு அநேகர் எல்லாம் இருந்து எனக்கு எண்ணத்திற்கு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையே, என்னை நடத்த யாரும் இல்லையேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இருக்கிறாரு. நான் உனக்கு போதித்துன்னு சொல்றாரு. நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்கிறாரு. உண்மையிலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறார். எவ்வளவு மேன்மையானவன்று அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்ம கூட இருக்கிறதுக்கு அனுமதிச்சா போதும். காலை எழுந்த உடனே, ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடத்துங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு தெரியல, எவ்வளவு வேலை இருக்கு, எப்படி முடிக்கணும்னு தெரியல, எவ்வளவு பிரயாணம் இருக்குது, எப்படி போவேன்னு தெரியல, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, எப்படி சகிப்பேன்னு தெரியல, தாங்குவேன்னு தெரியல, அல்லது எவ்வளவு பலவீனம் இருக்குது, எப்படி எனக்கு இன்னைக்கு எல்லாம் எழுந்து காரியத்தை நடப்பிக்க போற தெரியலங்கிறீங்களா? என் ஆண்டவர் அழகா நடத்துவாரு. உங்கள் கண்கள் காணும். விமான பயிற்சி பெற்ற ஒரு விமானி புதிதாக விமானத்தை இயக்கும்படியா அவருக்கு கொடுக்கறாங்க. விமானத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. பக்கத்துலயும் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை கைட் பண்றதுக்காச்சு சீனியர் ஒருத்தரை கொடுத்து, இன்னைக்கு நீங்க தான் பிளே பண்ணணும், எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதட்டம். நிறைய பேசஞ்சர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. விமானத்தை நல்ல பத்திரமா இயக்கணும். டேக்கப் ஆகும் போதும் லேண்ட் ஆகும் போது பிளோ இருக்குன்னு சொல்லி ஒரு கை கால் நடங்க ஒரு பதட்டம் ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ பக்கத்துல இருக்கிற கைட் பண்ணக்கூடிய அந்த விமானி, சீனியர் விமானி சொன்னாராம், டோன்ட் வரி, பயப்படாத, பாரு இந்த ஸ்கிரீனை பாரு அப்படின்னாப்லையா. அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது என்ன செய்யணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுல டிஸ்பிளே ஆகுது பாரு. நீ ஒண்ணுமே செய்யண்டா, அதுல என்னென்ன வருது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது காதுல கேளு, இத பாரு, அடுத்துல ஆபரேட் பண்ணு, போய் சேர்ந்துடலாம். அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சான். பாருங்க, அவ்வளவு அழகா கைட் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்குது, இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளவு ஸ்கிரீன் இருக்குது, இவ்வளவு அழகா இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வைத்திருக்கவர்கள் சொல்லும்போது அவர் தைரியமா அந்த பிளைட்டை ஏக்கி பத்திரமா சேர வேண்டிய இடத்துல தர இறக்கிட்டாராம். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. டிஸ்பிளே பண்ணி காமிப்பாரு, போக வேண்டிய வழிய, செய்ய வேண்டியதை காதுகளில் துணிக்க பண்ணுவாரு. வழி இதுவதில்தான் நடக்க சொல்லி நேர்வழியில் நடத்துவார். சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் பத்திரமா சேர்ப்பாரு. இக்கரை அல்ல அக்கறையிலே ஆண்டவரோடு வாழ்ற பாக்கியத்தை கொடுப்பாரு. அதனால எந்த விதத்திலும் யாரும் இல்லைன்னு கவலைப்படாதுங்க. அடுத்து என்ன படிக்கிறது, அப்பல என்ன வேலைக்கு அனுப்புறது, அடுத்துல எந்த காலேஜில் சேர்க்கிறது, அந்த விதத்துல தொழிலை தொடங்குறது, இந்த தொழிலை தொடர்றதா வேண்டாமா, இதை செய்யவா வேண்டாமா, குழப்பத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எளிதாக தெளிவாக காரியங்களை அறிந்து கொள்ள, செய்ய வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் விளக்கி காண்பிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, குழப்பம் நிறைந்த அந்த நாட்கள்ல நீர் நேர்வழியில் நடத்துகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
என்ன செய்யணும்னே தெரியல, எப்படி செய்யணும்னே தெரியல, எங்க போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்துல எல்லா பக்கத்துல இருக்க பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணுக்கு பார்த்தவுடைய வார்த்தையின்படி அப்பா நீர் போதிப்பீராக, நடக்க வேண்டிய வழி நீங்க காண்பிப்பீராக, ஆலோசனை சொல்லி அற்புதமா நடத்துங்க. நீர் ஆலோசனை ஆச்சரியம் உள்ள தேவன், செயல்களில் மகத்துவம் உள்ளவர், மகத்துவத்தை காண்பிப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், பயம் அகலட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் அந்த கிருபையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். போதித்து நடத்துகிற ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அவரை சார்ந்து கொள்வோம், அவருடைய கரத்துல முழுவதுமாய் கொடுப்போம். அழகாக நடத்துவார், அக்கறை போய் சேருவோம். சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே.